தேவ மகிமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் இந்த பைபிளில் இழந்தார்கள், கவிழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்திக்கு தெளிவாக்குறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அது கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆதாம் யாவாளை கவிழ்த்தது, ஏதேன் தோட்டத்தை இழந்தார்கள். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆதாம் போய் பிசாசினிடத்தில் பேசல. பிசாசு வந்து ஆதாம் இடத்துல பேசல, ஸ்திரீன் இடத்துல பேசிச்சு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஆதாமுக்கு இயேசு கிறிஸ்து வந்து பிதா வந்து ஸ்திரீக்கு யாவான்னு பேர் வைக்கல, ஆதாம் தான் தன் மனைவிக்கு யாவால் என்று பேர் என்று வேதம் சொல்லுது. ஆதாமுக்கு யார் பேர் வச்சுன்னா ஆண்டவர் தான் பேர் வருது. அப்போ சுதந்திரவாளி யாரு? யாரு அபிஷேகம் பெற்றவர்கள்? யார் ஆளுக்கு நெறிந்தவர்கள்? யார் இந்த உலகத்தை வழிநடத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதனால்தான் ஆதாமை உண்டாக்கி அவனிலிருந்து என்ன பண்றாரு, யாவாளை உருவாக்குகிறார். யாவாளை ஆளுகை செய்யறதுக்காக உண்டாகல, ஆதாமுக்கு ஏற்ற துணையாக உண்டாக்குது. அல்லேலூயா. நான் உண்டாக்குறாரு அம்மா இந்த உலகத்தை நீ ஆண்டுக்குமா அப்படின்னு சொல்லி உண்டாக்கல. இன்னைக்கு கேட்குறீங்களா எல்லாருமே, எனக்கு என்ன பண்ணுங்க, சம உரிமை கொடுங்க, சம இது கொடுங்க, அது கொடுங்க. நம்மள ஆண்டவர் படிக்கலாமா? சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். அல்லேலூயா. அதாவது காலகட்டம் எப்படி இருந்ததுன்னா, ஆதாம் தான் குடும்பத்தை நடத்த வேண்டும், ஆதாம் தான் உலகத்தை நடத்த வேண்டும். அவனிடத்துல தான் தேவன் நம்ம ஆளுமையை கொடுத்தார். ஏற்ற துணை தான் யாவாள். அப்போ இந்த துணை சொன்னதை கேட்டதுனால ஏதேன் தோட்டத்தை எழுந்து விட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஸ்திரீகளுக்கு ஆத்திரம் இருக்கும், ஆசை இருக்கும், ஆனா ஆளுமை இருக்காது. ஆளுமை இல்லாத அவசரம் ஆளுமை கிடையாது, ஆசை இந்த எல்லாமே என்ன பண்ண ஸ்திரீகளுக்கு இருக்கும். உங்களுக்கு மட்டும் சொல்லல, இந்த உலகத்துல எல்லா ஸ்திரீகளுக்கும் நான் என்ன பண்றேன், பேசுறேன். அல்லேலூயா. ஆதாம் யாவாளை கவிழ்த்தது ஆதாமின் திட்டம் அல்ல, யாவாளுடைய வார்த்தையார் என்ன பண்ணாங்க, விழுந்து போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, இந்த கனிய யாவாள் சாப்பிடுறவங்க எதுவுமே அடுக்கல. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நீங்க கேட்பீங்களா, நாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லையான்னு சொல்லி, அந்த கனிய யாவாள் சாப்பிடுறாங்க, எதுவுமே நடக்கலாங்க. ஆதாம் சாப்பிட்ட உடனே தான் நிர்வாணம் பண்ணாங்க. அல்லேலூயா. அப்போ யாரா சாப்பிட ஆண்டவர் கண்டுக்க மாட்டாரு. நீ ஏன் கட்டுப்பாடு யாருக்கு தூக்கத்துக்கு? அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவிழ்ந்தார்கள். எதை வச்சு கவிழ்ந்தாங்க? தன்னுடைய ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தையும் அவர் வல்லமையையும் அவர் கிருபையும் அவர் மகத்துவத்தையும் அவர் ஆளுமை என்ன பண்ணாங்க, இழந்தார்கள். அல்லேலூயா. அப்படியாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் என்ன பண்றேன், ஆளுமை என்ன பண்ணக்கூடாது, இழக்கக்கூடாது. ஒரு போது நம்ம மேல இருக்கிற ஆளுமை நம்ம என்ன பண்றது, விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, உன் மடியில் படுத்திருக்கும் முன்பாக உன் வாயை திருவாமல் எச்சரிக்கையாருன்னு சொல்றாரு. எங்க கதை வெளியே போகுது, நல்ல உண்மையான ரகசியத்தெல்லாம் என்ன பண்றீங்க, மடியில பத்துன்னு சொல்லும் போது அது உன் ஜீவனுக்கே ஏதோ பெண்கள் இடத்துல எதாவது சொல்லணும், எதாவது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆண்களுக்கு தெரியும். பெண்களும் எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது, நோண்டி எல்லா விஷயத்தையும் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. இது நேது அது நேது. அவங்க தலைவர்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும், அவங்களுக்குள்ள 1000 ரகசியங்கள் இருக்கும். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டா நீ வாங்க முடியாது. அல்லேலூயா.
எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தான் இருக்குது. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு காரியங்கள் தான் என்ன பண்ணுறது இருக்குது சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. கவிழ்ந்தார்கள் எழுந்தார்கள் என்று வேதனை என்ன பண்ணுறது சொல்லுகிறது. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் இப்போ நீங்கள் திருமணம் செய்து கொண்டீங்க, பிள்ளை பெற்று கொண்டீங்க, 10 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்துட்டீங்க, 30 வருஷம் வாழ்ந்துட்டீங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க? எவ்வளோ யார் தான் கட்டணும்னு தெரியலையே, எவ்வளோ யார் தான் கட்டணும்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க? புலம்பிக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய திட்டத்தை நீங்கள் அவமதிக்கிறீர்கள். ஆண்டவர் செய்து வச்சுக்கிற இணைப்பு நீங்கள் கேவலப்படுத்துறீங்க. கர்த்தருக்கு தெரியாத உனக்கு தெரியுமா? கர்த்தருக்கு தெரியாத திட்டங்கள் உனக்கு தெரியுமா? கர்த்தருக்கு தெரியாத வழி உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. பிசாசு திட்டம்னா திரும்ப சொல்லும், அறுத்து போட்டு போன்னு சொல்லும். பிசாசின் ஆளுகை, பிசாசின் அபிஷேகம், பிசாசினுடைய பேச்சு, பிசாசினுடைய செயல்கள், பிசாசினுடைய கிரியை இருவருக்கும் சமாதானத்துக்கு எடுத்து உங்களுடைய குடும்பத்தை கெடுக்க அவன் வலையை வீசுகிறான். இதை புரிந்து கொள்ளாம கோபம், பிரச்சனை, போராட்டம், பணம், பொருள் இதை நோக்கி என்ன பண்ணுறீங்க? சென்று கொண்டு இருக்கீங்க. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்கள, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஹோட்டலில் ஒரு பெண்மணி வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க வேலை செய்யும்போது ஒரு பெரிய மிலிட்ரிக்கார் டெய்லி என்ன பண்ணுவார்? ரிட்டையர்ட் மிலிட்ரி, அவர் பெரிய அதிகாரி, இராணுவ படைத்தளபதி. அவர் வந்து அந்த ஹோட்டல் டெய்லி என்ன பண்ணுவார்? உணவு இருந்ததுக்காக வருவார், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பெண்ணு ஒன்று வேலை செஞ்சிருந்துச்சு. டெய்லி அந்த பெண்ணு தான் அவருக்கு பரிமாறுவாங்க. அந்த ஹோட்டலில் யார் போனாலும் அவர் என்ன பண்ணுவார்? அசிங்கமான தகாத வார்த்தைகளை திட்டுவார், கோபத்தை வெளிப்படுத்துவார், எல்லாத்தையும் திட்டுவார், பேசுவார். அதனால் அவர் வந்தாலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? முணுமுணுத்துன்னு வாரமாக போயிடுவாங்க, முறுமுறுத்து வாரம் போயிடுவாங்க. யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? அவர் பரிமாறவே மாட்டாங்க. ஆனால் இந்த பெண் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், தினமும் என்ன பண்ணுறாங்க? அவர் வரும்போதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாங்க? அன்போடு பண்போடு என்ன பண்ணுறாங்க? பரிமாறி உணவு என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க? அந்த அம்மா தர ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. தந்து என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க? கொடுத்து உபசரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உபசரிக்கும் போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் ஒரு மாதம் ஆயிடுது. டெய்லியும் வந்து சாப்பிட்டு டெய்லியும் கண்ணா பண்ணாமல் அந்த அம்மாவை திட்டுவார். ஒரு நாள் தான் ஆகுதுன்னு சொன்னால், அவர் வரல 1 மாதமா. 1 மாதம் கழிச்சு அந்த ஹோட்டலுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த எந்த பெண்ணை அவருக்கு பரிமாறினாங்களோ அந்த பெண்ணுக்கு அவங்க சொத்துல பாதி எழுதி வச்சாங்க. டெய்லி என்ன பண்ணாங்க? திட்டினாங்க. அந்த அம்மா வாங்கினாங்க. எல்லாரும் சொன்னாங்க, நீ ஹோட்டலில் தானே வேலை செய்கிற, அவனுக்கு வேலை செய்கிற, அவனுக்கு பரிமாறாத, அவன் வெளியே போட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மா இல்லை, அது ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறாரு, அதை திட்டாம போறாரு, அவர் சாப்பிட்டா பிரலாத போத வயசானவர்னு சொல்லி உபசரிச்சாங்கன்னா, அது கிறிஸ்துவின் அன்பு அவங்களுக்குள்ள இருந்ததுனால அவருடைய சொத்துல பாதி எழுதி வச்சாங்கன்னா, அந்த சொத்தை பாதி அவங்க வாங்கி அந்த ஹோட்டலே வேலைக்கு வாங்குற முதலாளியா மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பொறுமை உள்ளவனுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று வாங்க சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பொறுமைசாலிகளா இருக்கணும். கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் அமைதியா இருக்கணும். கர்த்தர் செய்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? பார்க்கணும். மாமிசத்தில் எந்த விதமான முடிவுகளும் எடுக்கக்கூடாது. மாமிசத்தில் எந்த விதமான காரியங்களும் நமக்குள்ள செயல்படக்கூடாது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறவங்க. கிறிஸ்தவர்கள் செய்யலாம், கிறிஸ்தவர்கள் எதனாலும் பண்ணலாம். நம்ம கிறிஸ்தவங்க கிடையாது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்ற அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, அதனால இந்த பழ ஆசையால தன்னுடைய பெரிய பர்பஸ், பெரிய நோக்கம், ஆண்டோட திட்டத்தையே உடைச்சு போட்டாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது பண ஆசையால மத்தேயு 26:15 வாசி. நான் அவர்களுக்கு காட்டி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்குறீங்க? இயேசுவோடு பயணித்தவர்கள், இயேசுவோட சீசர்களோடு என்ன பண்ணார்கள்? சாப்பிட்டவர்கள், பந்தியில கலந்து கொண்டவர்கள் என்ன சொல்றாங்க? நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் என்ன தருவீர்கள்? அதுக்காக என்ன சொன்னாங்க? 30 வெள்ளி காசு முக்கியமா? கிறிஸ்துவின் உறவு முக்கியமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த உலகத்துடைய ஆஸ்தி முக்கியமா? இந்த உலகத்துடைய பணம் முக்கியமா? இந்த உலகத்துடைய சொத்து முக்கியமா? இந்த உலகத்தினுடைய அவங்களுக்கு ஆசை பாசங்கள் முக்கியமா? அது உறவு முக்கியமா? அல்லேலூயா. அப்போ
பணம் 30 வெள்ளி காசுக்காக பண ஆசையினால யூதாசு அப்போஸ்தலர் பட்டம் யாருக்கு வந்திருக்கணும்? அந்த 18 பேர்ல யூதாசு தான் கிடைச்சிருக்கணும். உலகம் முழுவதும் இருக்கிற சபைகளை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய தலைவராக இன்னைக்கு யார் இருக்குன்னா யூதாஸ் தான் வந்திருக்கணும் அந்த போஸ்டிங்க்கு. ஆனா 30 வெள்ளி காசுக்காக தன் ஆஸ்தியை இழந்தான். அல்லேலூயா. தன்னுடைய பட்டத்தை இழந்தான், தன் தகுதியை இழந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு கூட உங்களுக்கு சொல்றேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ராஜ்யம் உங்ககிட்ட இல்ல, ராஜ்யம் தேவனிடத்தில் இருக்கிறது. அவரால் எல்லாவற்றையும் திருப்ப முடியும், அவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஒரே நிமிஷத்துல எல்லாவற்றையும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் தேவனால். அல்லேலூயா. அப்போ முதலாவது நம்ம கவிழ்ந்துடக்கூடாது, ரெண்டாவது நம்ம இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதான் சொல்ற பழ ஆசை தன்னுடைய ஆண்டவருடைய திட்டத்தையே உடைத்து போட்டது. பண ஆசை தன் மேல இருந்த அபிஷேகத்தையே கெடுத்து போட்டது. அல்லேலூயா. பதவி ஆசை 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்னும் அப்சலோம் வழக்கு தியேச்சமுள்ளவர்கள் எல்லாரும் எளிதில் வந்து, நான் அவளுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாய் இருக்கும் என்பார். அல்லேலூயா. பதவி ஆசை அப்சலோமுக்கு வந்தது. அப்சலோம் தாவீதுடைய மகனா இருக்கிறார். ஆனா பதவி யாருக்கு போகுதுன்னா சாலமோன் எடுத்துட்டு போகுது. அல்லேலூயா. ஏன்னா அப்சலோமின் பதவி ஆசை அவனை வாழ விடவில்லை. அவனுடைய வழி நடத்துறது சரியில்லை. அவன் என்ன பண்றான்? அவனுடைய குணாதிசயங்கள் சரியில்லை, அவனுடைய அப்ரோச் சரியில்லை. அதனால அப்சலோமை தள்ளி சாலமோனை ராஜாவை என்ன பண்றாங்க? மாத்துறாங்க. அல்லேலூயா. அவனுக்கு சொல்றேன், உங்க பேர் அடிப்படலாம், மாம்சத்துல நீங்க நினைக்கலாம் எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நீங்க பெரிய ஆள் நினைச்சுக்கலாம். வசனம் சொல்லுகிறது, பொறுமை உள்ளவன் பெருமை இல்லாதவன் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா என்று வசனம் சொல்லுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பொறுமையோடும் பெருமையை வெளியே போட்டோம்னா நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் நான் நம்புகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளவு பெரிய காரியங்களா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல, அவருடைய சபையில, அவருடைய கூடாரத்துல, அவர் வீட்டுல நம்ம தங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. தகப்பனுடைய வீடு, இளைய மகனுடைய கதையை நம்ம படிக்கிறோம், வரலாற்று சம்பவத்தை படிக்கிறோம். இளைய மகன் பன்றிகள் தின்றோம் தவிட்டினா தன் வயிற்றை நிறுத்த ஆசையா இருந்தான். பிசாசனுடைய சஜஷன், பன்றியுடைய தவிட்ட போய் சாப்பிடுன்னு சொல்றான். ஆண்டவருடைய வார்த்தானத்துல தகப்பனிடத்துல போகணும்னு சொல்றான். அவன் தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். செவி கொடுத்து அவன் வருகிற இடம் தகப்பனின் வீடு. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக மக்கள் கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் தகப்பனுடைய வீடு. இந்த வீட்டுல பாவிகளுக்கும் அக்கிரமக்காரருக்கும் அநியாயக்காரருக்கும் சண்டை கொலை வெறி இப்படிப்பட்ட ஆட்களுக்கும் பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் இந்த பந்தியில பங்கு பெறலாம், எல்லாரும் இந்த பந்தியில என்ன பண்ணலாம்? வந்து அடையலாம், எல்லாரும் என்ன பண்ணலாம்? சேர்த்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் பங்கு பெற்று இந்த பந்தியை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒழுக்கத்தோடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி விவாதம் சொல்லுது. அல்லேலூயா. அந்த தகப்பனுடைய இளைய மகன் என்ன பண்றான்? ரொம்ப அழுது புலம்பி என்ன பண்றான்? தகப்பன் இடத்துல வந்து என்ன பண்றான்? சேர்த்துட்டான். அவன் கவிழ்ந்து போனா, எல்லாம் பணத்தை இழந்து போனான். ஆனாலும் எங்க வந்து என்ன பண்ணான்? எல்லாவற்றையும் மீட்டு எடுத்தான். அல்லேலூயா. நீ மார்வடி கடையில நகையை இழந்திருக்கலாம், உன் வாழ்க்கையை உலகத்துல இழந்திருக்கலாம். மார்வடி போய் கடா காலத்துல முடிஞ்சிச்சு, நகை இல்லைன்னு உருட்டேனுவான். உலகத்துல போய் கடா நான் அவனுக்கு எல்லாத்தையும் தரணும், உனக்கு எனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லுவான். அது ரெண்டுத்தையும் மீட்டு எடுக்கணும்னா தகப்பனுடைய வீட்டுக்கு வந்தா தான் எல்லாத்தையும் மீட்டு எடுக்க முடியும். பரவாயில்ல, தப்புங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை மீட்டு எடுக்க முடியும். உங்களை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? இழந்து போகாம இருக்கணும், கவிழ்ந்து போகாம இருக்கணும் சொல்லி ஆண்டவருடைய கிருபை சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அடுத்தது பொருள் ஆசை. இயேசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர்
தீட்டானதினாலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேரா குமாரனுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் காமேலுக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீட்டானதினாலே சிலரை எடுத்துக்கொண்டான். ஆகான் என்ன பண்றான்? ஆயப்பட்டணத்திலிருந்து சாபத்தினான எல்லா பொருட்களை உள்ள எடுத்துக்கிறான். ஆண்டவர் எல்லாம் விரும்பலையோ அந்த பொருளை எடுத்துக்கிறான். இது கூட சொல்றேன், ஆண்டவர் விரும்பாத பொருட்கள் நீங்க ஆசைப்படுறீங்க, ஆண்டவர் விரும்பாத பொருட்களாம் உங்களுக்கு ஆசையா இருக்குதுன்னு சொன்னா அது சாபத்தினானது. ஆகான் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, ஆகான் என்ற ஒரு ஆள் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, பொருளாசைனால என்ன பண்ண, தன் ஜீவனை இழந்தான், செத்து போயிட்டான். பொருளாசைனால அல்லேலூயா மரித்து போனான். அப்போ சாபத்தினால ஒன்று நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. அதுக்காக நமக்கு தேவை, பொருள் தேவை, பணம் தேவை, எல்லாமே தேவை. ஆனா சாபமா வரக்கூடாது, ஆசீர்வாதமா வர வேண்டும். முறுமுறுப்பா வரக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவோம், சீர்வரிசையோட என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வரணும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ நீங்க முதல்ல மனம் திரும்பினாதான் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வழி என்ன பண்ணணும், நடக்கணும். சிரிக்க சொன்ன வழி நடக்கூடாது. ஆண்டவர் சொல்ற பாதைகளை என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். ஆலோசனை எல்லாம் நம்ம பண்ணணும். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க என்ன பண்ணுவாங்க, விழுந்து போவாங்க, சீர்கெட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதனால இந்த உலகத்தினுடைய காரியங்களை நீங்க பார்க்காதபடிக்கு எல்லா தேவனுடைய காரியங்களை பார்த்து அது பிறகு நடங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் என்ன பண்றேன் சொல்றேன். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ராஜாவுடைய அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனையில இருந்து மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று வருது. இந்த ராஜ்யத்துல உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் பிடிக்குமோ எல்லாவற்றையும் நீங்கள் எதெல்லாம் தொடர்றீங்களோ அதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், வாருங்கள் சொல்லி அந்த ராஜ்யத்துல அழைப்பு வருது. எல்லா மக்களும் வர்றாங்க. ஒருத்தன் நகை பெட்டி தோறான், ஒருத்தன் பணம் பெட்டி தோறான், ஒருத்தன் அந்த அரண்மனையில் எல்லா பொருட்களையும் தோற, விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் எல்லாத்தையும் ராஜ்யத்தில் போய் தோறாங்க. அவங்களாம் நம்ம சொந்தமாக மாற்றிக்கிறாங்க. ஒரே ஒரு வாழைப்பு மாத்திரம் அமைதியாக நின்று கொண்டு இருந்தான். என்னப்பா நீ எதுவும் எடுக்கலையா கேட்டாரா ராஜா. அதுக்கு அந்த வாழைப்பு என்ன பண்ணானா, ராஜாவை தொட்டானா. அப்போ ராஜா சொன்னாரா, இன்றையிலிருந்து இந்த ராஜ்யத்துக்கு இவர் தான் அரசரா மாறுகிறாருன்னு சொல்லி ஜியோ பாஸ் பண்ணார். இன்னைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க பணத்தை நோக்கி, நகையை நோக்கி, இடத்தை நோக்கி, வீட்டை நோக்கி, ஆஸ்தியை நோக்கி ஓடி ஓடி எல்லாத்தையும் சம்பாதிக்கிறீங்க. ராஜாவை தொட்டா இது எல்லாமே இவனை பின்னாடி தொடரும். ராஜ்யத்தினுடைய இவன் தான் அரசர். இவன் அரசர் தொட்ட அரசராக இவர் மாத்திட்டாரு. இப்போ இங்க இருக்கிற பொருட்கள், இங்க இருக்கிற நாடு, இங்க இருக்கிற ஆசை எல்லாம் இவனுக்கு பின்னாடி வருது. இவன் போய் தொட்டதான அவனு தான் தொட்டிருப்பான். ராஜாவை தொட்டதுனால எல்லாம் இவனுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அது போலதான் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்து என்ற ராஜா இந்த சபையில் இருக்கிறாரு, உங்க இருதயத்தில் இருக்கிறாரு. நீங்க அவரை உறுதியா பிடிச்சீங்கன்னா நீங்க ஓடி ஓடி வாய்க்காச்சு சம்பாதிச்சு சாப்பிடுறத கிறிஸ்து உங்க பின்னாடி ஆசீர்வாதத்தை வர வைக்க தயாரா இருக்கிறாருன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன். கரெக்டா கட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றேன், அவரான நீங்க அவரை என்ன பண்ணுங்க தேடினீங்கன்னா உங்க பின்னாடி எல்லாம் வர ஆரம்பிக்கும். அவரை தேடாம நீங்க பணத்தை தேடினா பணம் மட்டும் தான் பார்க்க முடியும், நகையை தேடினா நகையை மட்டும் தான் பார்க்க முடியும், சொத்தை தேடினா சொத்தை மட்டும் தான் பார்க்க முடியும், உங்க வாழ்க்கை தேடினா வாழ்க்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நான் சொல்றேன், முதலாவது அவர் ராஜ்யம், பிறகு அவர் நீதி, பிறகு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அது அல்லேலூயா. இதை யாரும் பின்பற்றுறது கிடையாது. இது நம்ம யாரும் தேவனுடைய ராஜ்யத்தையே பெருசா நினைக்கிறது கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய பிரசனத்தையே நம்ம நினைக்கிறது கிடையாது, ஜபத்தையே நம்ம என்ன பண்றது கிடையாது, ஒழுங்கா பண்றது கிடையாது, வேதத்தை ஒழுங்கா வாசிக்கிறது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில முழங்கா பண்ணிட்டு பல்வேறு ஜெபம் பண்ணு சொல்றாங்க. இது கூட உன்னால முடியாதா? இது கூட செய்ய முடியாது. எப்படி நீங்க வாழ்க்கை வாழ போறீங்க? எப்படி செயல்பட்டு போறீங்க? பிசாசின் திட்டத்தை எப்படி முறியடிக்க போறீங்க? அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று தான் சொல்றேன், பணம் எப்போ கண்டுபிடிச்சாங்க? பணம் எப்போ கண்டுபிடிச்சாங்க? பணம் இல்லாத உலகம் வந்து வாழ்ந்தது. பதவி ராஜாக்கள் காலம் எல்லாமே உலகம் இருந்தது.
இயற்கை மட்டும்தான் கர்த்தர் படைச்சாரு. இயற்கையை தான் நீ விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் நம்ம உயர்த்தாது. இதெல்லாம் கொஞ்ச நாட்களுக்கு தான், லிமிட்டேஷன் பீரியட். ஆனா கர்த்தருடைய பிள்ளைன்ற ஸ்தானம் உன் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் சோர காட்டுகரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட சிநேகமாய் இருந்தான். அவளுக்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், அவனுக்கு மிகப்பெரிய பலன் இருந்த சிம்சோனுக்கு தெலிலாள் மடியில் தன்னுடைய பலத்தை இழந்தான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய பலன், உங்களுடைய பராக்கிரமம், உங்க வாலிபம் ஒரு இச்சையினால தான் பண்ணக்கூடாது, சோரம் போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வாலிபன் என்றால் அவன் என்ன பண்ண, எல்லாவற்றும் கட்டுப்பாடுகளோட இருக்கணும், அவன் எல்லாவற்றும் சரியானவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் என்ன பண்ணுறது சொல்லுகிறது. பார்வைக்காக இல்லை, பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று வேதம் என்ன பண்ண சொல்லுகிறது. அப்போ சிம்சோன் தன்னுடைய பெண் ஆசையினால எல்லாவற்றும் என்ன பண்ணான், தன்னுடைய பலத்தை இழந்தான், வெக்கப்பட்டான், கண் என்ன பண்ணிச்சு, குத்தப்பட்டான், மொட்டை எரிக்கப்பட்டான், நான் தலை சிதைக்கப்பட்டது. அப்படி என்ன பண்றான், மிகுந்த போராட்டத்தினால என்ன பண்றான், அங்க வாழறான். அல்லேலூயா. அப்போ நீங்க தெலிலாள்கள், அநேக தெலிலாள்கள் உலகத்துல இருக்கிறாங்க. எல்லா தெலிலாக்களையும் நம்ம என்ன பண்ண முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. அல்லேலூயா. எல்லா தெலிலாக்களையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. எல்லா சிம்சோன்களையும் நம்ம என்ன பண்ண முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. பெண் ஆசை இதனால சிம்சோன் என்ன பண்ணாரு, இழந்ததுனால அந்த ஆசை முழுவதும் இழந்து, அந்த உடல் முழுவதும் இழந்து என்ன பண்ணாரு, கெடுத்து கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 5:20. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல், ஐயா நான் ஊழியக்காரன், நான் சொல்றதாலே கேட்கணும். இந்த இணையெல்லாம் எப்ப தப்பு செய்து பாருங்க, இணை துணை இதெல்லாம் தப்பு செய்யும். அல்லேலூயா. வாசிப்போம் மறுபடியும். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் தேவனுடைய மனுஷனாகிய எலிசா சொல்றான், நாகமானே உன் குஷ்டரோட எடுத்துட்டு பணம் எனக்கு வரடா, எடுத்துட்டு வெளியே போடான்னு சொல்றான். ஆனா கூட அந்த கேயாசி பொறுக்க முடியல. அவன் புது வஸ்திரங்களை எடுத்து வந்துக்கிறானே, பொண்ணு வெளியே எடுத்து வந்துக்கிறானே, இருந்தாலும் வாங்காம எனக்கு கஞ்சி குடி வச்சுக்கிறான உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறான், குதிரை பின்னாடியே. ஐயா வாலிபர்ல வந்துக்கிறாங்க, ஐயா எல்லாத்தையும் வாங்க சொன்னாருன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், வாங்கிட்டு வந்தானே. அவன் புஸ்தகம் பிடிச்சிச்சு. அல்லேலூயா. அவன் சாப்பிட பிடிச்சிச்சு. அல்லேலூயா. உங்களுக்கு கூட நான் சொல்றேன், அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நான் எல்லாரும் இடத்துலையும் என்ன பண்ண மாட்டேன், போய் கையாள மாட்டேன். எல்லாரும் இடத்துலையும் போயிட்டு நீ கூட நிற்க மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா, காணிக்கைக்காக தன் அபிஷேகத்தை இழந்தான், தன் லீடர்ஷிப் இழந்தான், தன் தலைமத்துவத்தை இழந்தான், தன்னுடைய உடலை இழந்தான், தன் ஆரோக்கியத்தை இழந்தான். கேயாசி. அல்லேலூயா. அல்லேலூயா. வேலைக்கு வரீங்க, கூலி கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு ஜாப் மட்டும் செலவு பண்ணுங்க, தப்பு இல்லையே. அல்லேலூயா. அது உங்களுக்கு சாபமா மாறாது, ஆசீர்வாதமா மாறும் சொல்லி நான் உங்களுக்கு என்ன பண்றேன் சொல்றேன். அன்பான நான் ஒரே ஒன்றா சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க நல்லா இருந்தா நான் நினைக்கிறேன். நீங்க ஒருவரும் கேட்டு போக கூடாது. அதே என்னோட நோக்கம், அதே என்னோட அதுதானே ஆண்டவர் அமைச்சிருக்காரு, அதுதான் என்ன வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா நீங்க நல்லா இருக்கிறது எவனா தடுத்தா, எவனா நீங்க நல்லா இருக்குது. அல்லேலூயா. சபையில் இருக்கிற, கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒன்னா என்ன பண்ணா நல்லா இருக்கக்கூடாது நினைச்சான்னா அவன் ஒருத்தவங்க என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தரே என்ன பண்ணுவாரு, திருப்பி எழுதுவாரு. கர்த்தர் எழுத்துல அவனா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு போலீஸ் அடிச்சா என்ன பண்றான், ஒரு போலீஸ் அடிச்சிடுற மணி அடிச்சிருயா என்ன பண்ணுவா, ஏன் அடிக்க மாட்டா, என்ன விஷயம், ஜெயிலில் போட்டுருவாங்க. அல்லேலூயா. ஜெயிலில் போறதுல உசிருவாங்க உன்ன. அல்லேலூயா. ஒரு ராணுவ ஆச்சா என்ன பண்ணுவான், சுட்டுருவான் உன்ன. இப்போ எலெக்ஷன்ல வரானுல்ல, அவங்கள கை வச்சிடலாம், வைப்பவன் என்ன பண்றான், சுட்டு காலி பண்ணிடுவான். அப்போ ஒரு போலீஸ் வச்சா பாதுகாப்பு இருக்குது, ஒரு ராணுவ மேல கை வச்சா பயம் இருக்குது, பெரிய அதிகாரிகள் தான் பயம் இருக்குது. அவன் பதவி வச்சு தான் பண்றான், நான் அப்படின்றான். அப்போ ஊழியக்காரன் இழக்காரமா வானத்துக்கு ப்ரொடக்ஷன் அறிவிக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா.
இது கண்ணுக்கு தெரியும், கண்ணுக்கு தெரிஞ்சா செயல்படுத்தாரு. கவனிங்க, நான் யார் இடத்துல வேலை செய்யறேன்னு சொன்னா வேலைக்காரன் உங்களுக்கு எல்லாருக்கும், உங்களுக்கு ஜபம் பண்றதுக்கு, உங்களுக்கு காலை கழுவுறதுக்கு, உங்களுக்கு அப்பம் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு என்ன பண்றேன் பணிவிடை செய்யறதுக்கு, உங்களை பாதுகாத்து பண்றதுக்கு, உங்களுக்காக ஜபம் பண்றதுக்கு, உங்களோட நாமத்தை உங்க பேரை சொல்லி ஆண்டவரோட பரிந்து பேசுறதுக்கு, உங்க பாவங்களெல்லாம் கழுவுறதுக்கு என்னை வச்சுக்கிறார் இந்த பூமியில. உங்க எல்லாருக்கும் நான் யாரு? உங்க எல்லாருக்கும் நான் யாரு? வேலைக்காரன். அல்லேலூயா. ஊழியக்காரன் என்றால் தமிழ்ல வேலைக்காரன் அர்த்தம். தமிழ் தான் ஊழியக்காரன், சுத்த தமிழ்ல. நம்ம லோக்கல் பாஷையில வேலைக்காரன். அவங்க எல்லாருக்கும் வேலைக்காரனா இருக்கிறேன். உங்களுக்கு பணி செய்ய தான் நான் வந்திருக்கிறேன். பாஸ்டர் அப்படிலாம் கிடையாது. இப்போ பணி செய்ய தான் நான் வந்திருக்கிறோமா, அதனால அவங்க சொல்றேன். ஆனா பணி செய்ய வரும்போது நீங்க சொல்றது நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றது நீங்க கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சிமெண்ட்ல தண்ணி ஊற்றுறேன், நான் சொல்றேன் சிமெண்ட்ல தண்ணி ஊற்றாம கலந்து அப்படின்றேன். நீங்க என்ன பண்ணீங்க? கூல் ட்ரிங்க்ஸ் ஊற்றுவீங்க. எவ்வளவு வாங்கி ஊற்றுவீங்க? அல்லேலூயா. சிமெண்ட்ல என்ன ஊற்றலாம்? தண்ணி ஊற்றினா தண்ணி ஃப்ரீ ஊற்றிக்கலாம். கூல் ட்ரிங்க்ஸ் ஊற்றினா எவ்வளவு வாங்கி ஊற்றுவேன்? அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஊழியக்கார வார்த்தை நீங்க கேட்கும்போது நீங்க கவிழ்ந்து போக மாட்டீங்க, நீங்க இழந்து போக மாட்டீங்க. நான் ஒரே ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, நீங்க எல்லாரும் செல்வந்தர்களாக ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும். அதான் விருப்பம். அதை இந்த கிராமம் பார்த்து இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது இப்படிப்பட்ட உயர்வு அப்படின்னு கேட்கும். அல்லேலூயா. ரெண்டாவது வைராகியமா நிற்க வேண்டும் சபைக்காக, யாரையும் பார்க்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது பிசாசின் பேசினான்னா, பிசாசின் தந்திரம்னா எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எவனாலும் விழுங்கலாம், தேவனுடைய ஆட்சியை விழுங்க முடியாதுல்ல. தேவனுடைய ஆட்சியை விளையாடப்பட்டதா இருக்குது. அல்லேலூயா. ஆதியாகமம் 25:29 வாசிங்க. ஒரு நாள் ஏசா வெளியில் இருந்து கரைக்கு வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான், இளைத்திருக்கிறேன் என்றான். ஏசாவை கவிழ்த்தது சேஷ்ட புத்திர வாக்குத்தை என்ன பண்ணான்? எழுந்தான். அல்லேலூயா. ஏன் ஏசா கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யாக்கோபுக்காக என்ன பண்றான்? அவன் முன்னோர்களுடைய கலாச்சாரத்துக்கு தான் பெரியவன் தான் என்ன பண்ணணும்? கூழ் காய்ச்சணும். ஏசா தான் இடத்துல கூழ் காய்ச்சிருக்கணும். ஆனா அவன் ஊர் சுத்தி இருக்கிறான். ஏசாவோட வீட்டில் சாதாரண நாளில் அவங்க மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம், ஈசாக்கு ஃபேமிலி. ஏன்னா ஆபிரகாமே கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சாரு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பொண்ணு பார்க்க போங்க யாரும் போனாங்க? ஈசாக்கு பொண்ணு பார்க்க போங்க யாரும் போனாங்க? இது ஒரு ஒட்டகம், ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு ஒட்டகம் வாங்கணுங்க எவ்வளவு? நீங்க 2 லட்சம் 3 லட்சம் ஒரு ஒட்டகம். அப்போ அந்த நாட்டில் இருக்க ஒட்டகம் அதோட நல்லா பெருசா இருக்கும். நீங்க ஒட்டகம் வாங்குறது என்ன பண்ணலாம்? காட்சியில் காரில் போற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 20 காட்சியில் கார் எப்படி போகுது? அது மாதிரி என்ன பண்ணாங்க? ஈசாக்கு பெண் பார்க்கறதுக்காக போய் என்ன பண்ணாங்க? ரெபெக்காளை திருமணம் செய்து வைத்தாங்க. அல்லேலூயா. அப்போ தன்னுடைய வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் ஏசா தான் பார்க்கணும். தன் பொறுப்பை இழந்தான், தன்னுடைய ஆஸ்தியை இழந்தான், தன்னுடைய தலைமைத்துவத்தை இழந்தான், தன்னுடைய ஆளுமை இழந்தான், தன்னுடைய அபிஷேகத்தை இழந்தான், தன்னுடைய காரியங்களை இழக்கும் போது தான் நடந்து அப்படின்னு சொன்னா லாஸ்ட்ல கையாந்திர நடக்கும். வீட்டில் இருக்கிற பொறுப்புகள் எல்லாம் பார்க்காம அவனா பண்ணான்? கையாந்திரம் பண்ணான், நின்றான். எல்லா அதிகாரமும் முதல் ரைட் ஷேர் இருக்குது, ஏசாவுக்கு தான் இருக்குது. ஆனா இவன் போய் கொஞ்சம் கூழ் கொடு, நான் வீட்டுல எல்லாம் பொருள் இருக்குது, இவன் போய் கேட்டா ரெபெக்கா சாப்பாடு போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. இவன் அந்த கூழ் மேல ஆசை வச்சான், இச்சை. அந்த கூழ் மேல அவனுக்கு இச்சை வந்தது. எப்ப நீங்க வராத பொருள் மாதிரி தான் ஆசைப்படுவீங்க? அல்லேலூயா. வராத பொருள் மாதிரி தான். அல்லேலூயா. அது மாதிரி பாருங்க, அந்த கூழ் மேல என்ன பண்ணான்? இச்சையா வச்சான். அதை என்ன பண்ணுவாங்க?
பழமொழி சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க? என்ன பழமொழி சொல்றாங்க உலகத்துல? சரி, அது அவங்க சொல்றேன். கூழ் ஆசை என்ன பண்ணுச்சு? ஏசாவை என்ன பண்ணுச்சு? இச்சை நாள் என்ன பண்ணுச்சு? கெடுத்து விட்டது. அல்லேலூயா. அவங்க நீங்க அந்த கூழ் நாள் என்ன பண்ண? ஆசையை இழந்து நம்முடைய சேஷ்ட புத்திர வாகத்தையும் தன் அபிஷேகத்தையும் தன் குடும்பத்தையும் தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் எல்லாவற்றையும் ஏசா இழந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 11:1 வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததுமல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். இவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தா இவன் ராஜ்யத்தை பாரு அப்படின்னு சொன்னா மோவாபியரும் அம்மோனியரும் ஏத்தியரும் அப்புறம் எபேசியரும் சீதோனியரும் எல்லாரும் மேல என்ன பண்றான்? ஆசைப்படுறான். அல்லேலூயா. பொண்ணு மேல ஆசைப்படுறது தப்பு கிடையாது. பொம்பளைக்கு எல்லாம் பொண்ணு மேல ஆசைப்பட்டா அப்போ இந்த சாலமோனுடைய ராஜ்யத்தினுடைய அவனுடைய பர்பஸ் நோக்கத்தை பார்க்காம அவனுடைய நாட்டை பார்க்காம இவனுடைய இதெல்லாம் எப்படி போகுது? ஆசை எல்லாம் எப்படி போகுது? அப்படியே நம்ம படிமா. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததுமல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் மோவாபியர் அம்மோனியர் யாரு? யாரோட சந்ததி சொல்லுங்க. அல்லேலூயா. லோத்தின் சந்ததி. லோத்தினுடைய 2 மகள்கள் என்ன பண்றாங்க? இன்றைக்கு இரவு தகப்பனோட சாணி, நாளைக்கு இரவு என்ன பண்ணு நீ தகப்பனோட சாயணி அப்படின்னு சொல்லி மோவாபியரும் அம்மோனியர் சந்ததியை உருவாச்சு இல்லையா? அந்த சந்ததி தான் இந்த சந்ததி. அல்லேலூயா. தகப்பனிடத்தில் நம்ம உறவு வைத்து கொண்டு பெற்ற சந்ததி தானே அது. கேவலமான சந்ததி தான் அது. மோவாபியரும் அம்மோனியர் சந்ததி. அல்லேலூயா. அதனால அப்படிப்பட்டது சாபத்திட்டானு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அப்போ வாசிங்க. அந்த அநேக ஸ்திரீகள் மேல ஆசை வைத்தான். ஸ்திரீ மேல ஆசை வைக்கலாம், ஸ்திரீகள் மேல ஆசை வைக்கக்கூடாது. அல்லேலூயா. அதே மாதிரி ஆண் மேல ஆசை வைக்கலாம், ஆண்கள் மேல ஆசை வைக்கக்கூடாது. சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்ததெல்லாம் அனுபவிக்கக்கூடாது. நம்ம சாப்பிடுறதுனா ஒரு குடி அது மட்டும் சாப்பிட்டு போகணும். அல்லேலூயா. ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் பிரியாணி கொண்டாடி பார்த்து நாம் சாப்பிட முடியுமாண்ணா? அது மாதிரி தான் இதுவும். எது நம்மளுக்கு தகுதியோ அதை என்ன பண்ணணும்? பார்க்கணும் கர்த்தருடைய சமூகத்தில்.